ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸும் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷர்ஸுக்காக மட்டும்தான் இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் எஸ்பெஷலி டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் ஆகட்டும், குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் ஆகட்டும், இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க பழைய கம்பெனிலேயே லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மீட்டிங்கில் பேசுகிறதோ இல்லை அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏற்கனவே இருக்கிறனால அவங்களுக்கு வெறும் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் ஆப்டிடியூட் ரவுண்ட் இருக்கும். நீங்கள் ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு இன்டர்வியூக்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்து அண்ட் குட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்து உங்களால் ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களால் இது எதையுமே அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆப்டிடியூட் ரவுண்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதில் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. நீங்கள் லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறீங்க, அனலிட்டிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறீங்கிறது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இந்த ஆப்டிடியூட் ரவுண்டில் இருக்கும். நீங்கள் இந்த ரவுண்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ அங்கே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூடில் எந்தெந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த செக்ஷன்ஸில் எது மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்டோட எவாலுவேஷனுக்கு ஒரு டிப் வந்து கொடுத்துட்றேன். கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். கட் ஆஃப்னா என்ன? இந்த மார்க்கை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க யாரை வந்து எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ஃபிக்ஸட் கட் ஆஃப் இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு 200 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 150 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கேண்டிடேட் செலக்டட், இல்லைன்னா இந்த கேண்டிடேட் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர்ட் பை அ இண்டிவிஜுவல். இப்போ ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அதில் யார் வந்து ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 200க்கு 198 எடுத்துட்டாங்கன்னா அங்கே கட் ஆஃப் அதுதான் வந்து அதுலேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த 198லேருந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ், 198லேருந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்வயர்மெண்ட் அதை பொறுத்து தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் கட் ஆஃப் கிடையவே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் இத்தனை கொஷின் அட்டன் பண்ண போகிறேன், இத்தனை கொஷின் அட்டன் பண்ணாதான் இவ்வளோ மார்க் வருங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கவே கூடாது. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 கொஷின்ஸ் ஃப்ரம் ஈச் டாபிக். என்னென்ன மாதிரி டாபிக்லாம் இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஆப்டிடியூடில் லாஜிக்கல் இருக்குது, வேர்பல் இருக்குது. அந்த லாஜிக்கல்குள்ளே போனாலுமே நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க. 50 கொஷின்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கிற மாதிரி கொஷின்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த அந்த டைப்பில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் குறைச்சிப்பீங்க. இப்போ ஒரு கொஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 to 3 வேஸ் இருக்கலாம். நிறைய விதமான ஃபார்முலாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட ஒரு கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சரை டிரைவ் பண்ண முடியும். எல்லா விதமான ஃபார்முலாஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது கம்ஃபர்டபுளாக உங்களால் குவிக்காக போட முடியுதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த லாஜிக்கை பொறுத்து நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூஸ் போய் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ரொம்ப குறையும். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களால் எப்போ டைமை மேனேஜ் பண்ண முடியும்? அதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தானே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, எல்லாமே வந்து இங்கே இன்டர் ரிலேட்டடாக வந்துடுது. நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எந்த விதமான கொஷினுக்கு எவ்வளோ டைம் எடுக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எது ஈஸியான ஃபார்முலாங்கிறது தெரிஞ்சிடும். எல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வந்துடும் இஃப் யூ ஹாவ் எனஃப் ப்ராக்டிஸ். ஸோ இதை பேஸாக வச்சு நீங்கள் வந்து கொஷின்ஸை வந்து பார்த்த உடனே, ஓ இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் உடனே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணுங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து ஆன்லைன்லேயும் வைப்பாங்க, ரிட்டர்ன்லேயும் வைப்பாங்க. இது இன்னொரு முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ட். சில கம்பெனிஸ் அவங்க ஆப்டிடியூட் ரவுண்டை இப்போ மோஸ்ட்லி வந்து ஆன்லைன்லேயே மாற்றிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அவங்களுக்கு எவாலுவேஷனும் ஈஸியாக இருக்கும். ஒரு கொஷின் கொடுத்து அதில் ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அது என்னென்னு எவாலுவேட் பண்ணி கரெக்டாக
ஆன்சரை கண்டுபிடிச்சு அங்கே நீங்கள் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து அதுக்கு வந்து நீங்க எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றது வந்து ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த கம்பெனிஸ்க்கு. ஸோ அவங்க என்ன ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, ஆன்லைனா மாத்திடுறாங்க. ஒரு கேமரா வச்சு நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களா? நீங்க வேற ப்ரௌசர் போறீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வச்சு முடிச்சுருவாங்க. இதே ரிட்டனா இருந்தா ஒரு பேப்பர்ல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கும் அடிஷ்னலா ஒரு பேப்பர் குடுத்துருவாங்க. இந்த சால்வ் பண்றதுக்கு குடுக்குற அடிஷ்னல் பேப்பர் போத் ஆன்லைன்லயும் குடுப்பாங்க, ரிட்டன்லயும் குடுப்பாங்க. நீங்க அத வந்து ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு, அந்த மெயினான கொஸ்டின் பேப்பருக்குள்ளயோ, இல்ல சைட்லயோ ஒரு பார்ட்டிஷன் போட்டு, அங்க வந்து உங்களோட கரெக்ட்டான ஆன்சர் எழுதி வச்சிருவீங்க. இப்போ ரிட்டனா இருந்தா, அது எவாலுவேட் ஆகி வரதுக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸும் ப்ரிஃபர் பண்றது வந்து ஆன்லைன் தான். நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப, இது 2த்துக்கும் சேர்த்து பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க வந்து இன்டர்வியூல போயி, ஆன்லைன்ல இருந்தாலும் பரவால்ல, ரிட்டனா இருந்தாலும் பரவால்ல, எனக்கு ஃபார்முலா தெரியும். என்னால போய் அங்க பண்ணிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால நினைக்கவே முடியாது. ஏன்னா, ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் ஈச் செக்ஷனுக்கு ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் டைமிங் இருக்கும். இந்த டைமிங்க்குள்ள தான் இந்த பர்ட்டிகுலர் செக்ஷன்ல இருக்க கொஸ்டின்ஸ முடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப உங்களுக்கு பிராக்டிஸே இல்லப்பா ஆன்லைன்ல. நீங்க ஆன்லைன்ல இதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்து கொஸ்டின் எப்படி இருக்கும்? அந்த பேஜ் ஸ்க்ரீன் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கும்? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் நீங்க அத வந்து புதுசா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. புதுசா உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, உங்கனால வந்து இம்மீடியட்டா ஆன்சர் போட முடியாது. எங்க கொஸ்டின் இருக்கு? எங்க ஆன்சர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஸோ நீங்க அத உட்காந்து அப்ப எக்ஸாமின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் போயிரும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட்ல நீங்க முடிக்க வேண்டிய கொஸ்டின, நீங்க கொஸ்டின் எங்க இருக்குங்கிறத தேடுறதுக்கே ஒரு 1 1/2 மினிட்ஸ் மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஓவரால்ல பார்க்குறப்ப என்ன ஆயிரும்? உங்களால அந்த செக்ஷன கம்ப்ளீட்டா முடிச்சிருக்க முடியாது. ஸோ போயிருக்கும். ஸோ ஆன்லைன் வெப்சைட்ஸ்லயே நீங்க வந்து இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நெறைய அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. ஃபேஸ் ப்ரெப்ன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்தியா பிப்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு. இதுலலாம் வந்துட்டு ஆன்லைன்லயே உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க அங்கேயே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கம்பெனி ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸும் சில வெப்சைட்ஸ்ல இருக்கும். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். இந்த வெப்சைட்ட பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஈச் கம்பெனி அக்சென்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எது மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? விப்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்பாங்க? அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எது மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பாங்க. நீங்க அங்கே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே அதோட ஆன்சரை வந்து கிளிக் பண்ணி ஆப்டெயின் பண்ணிடலாம்னு சொல்லி பண்ணவே பண்ணாதீங்க. இனிஷியலாக ட்ரை பண்ணுங்க. அந்த சொல்யூஷனை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களால் முடியலைன்னா அதுக்கு அடுத்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்ஸை வச்சு அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த ஹிண்ட்ஸை வச்சும் அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பாருங்க. அதே மாதிரி நீங்கள் தப்பாக போடுற கொஷினாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத கொஷினாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் டே திரும்ப அதை வந்து ரீகால் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரீகால் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மெமரியில் போய் அது ஸ்டோர் ஆகும். நம்ம ஒரு கான்செப்டை படிச்சிட்டோம், அதை நம்ம டைரெக்டாக வந்து நம்மளால எக்ஸாமில் அட்டன் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வரவே முடியாது. ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டேவோ இல்லை வீக்லி ஒன்ஸோ எந்த அளவுக்கு அதை ரிவைஸ் பண்ணுறீங்க, ரீகால் பண்ணுறீங்கிறத பொறுத்து மட்டும்தான் உங்கள் மெமரியில் போய் அந்த டேட்டா ஸ்டோரே ஆகும். ஸோ நீங்கள் தப்பாக போடுற ப்ராப்ளம்ஸோ இல்லை ஃபார்முலாஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க ஃபார்முலாஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, போத் ஆன்லைனுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ரிட்டன் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் இது மாதிரி புக்கெல்லாம் இருக்குது. இந்த புக்ஸ்லேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய கொஷின்ஸ் வந்து நான் படிக்கணும்னு சொல்லவே இல்லை. ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கொஷின்ஸ் ஈச் கேட்டகரியில் 20 to 30 கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபார்முலாஸவே நீங்கள் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 எடுத்துக்கோங்க. அது 20 கூட எடுத்துக்கலாம். 4 to 5 ஃபார்முலாஸ் ஆஃப் ஈச் கேட்டகரி தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஸ்பீட் வந்துடும். அட் த சேம் டைம் நீங்கள் ஆன்லைனில் எழுதுகிறப்ப போத் மேனுவலாக உங்கள் கையும் ஒர்க் ஆகணும். அட் த சேம் டைம் நீங்கள் அதை வந்து அங்கே கிளிக்கும் பண்ணியிருக்கணும் வித் தட் பர்டிகுலர் டைம் மேனேஜ்மெண்ட் அப்போ தான் வரும். உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஒவ்வொரு செக்ஷன்லையும் எது மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி செக்ரிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ்க்கு முக்கியமாக நான் ப்ரிஃபர் பண்ணுற புக் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக். நான் காலேஜ் படிக்கிறப்பலேருந்து நான் என்னோட பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் இந்த புக்ஸில் இருக்க கொஷின்ஸை தான் வந்து
ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த புக்கில் ஆக்சுவலி நிறையா கொஷின்ஸ் இருக்கும். இது ஓப்பன், எல்லா எக்ஸாம் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் இந்த புக் படிப்பாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களும் இந்த புக் படிப்பாங்க. அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம படிக்கணும்னு தேவையில்லை. ஆனால் இதில் இருக்க சில முக்கியமான கொஷின்ஸ், நம்ம அந்த கொஷின்ஸ் பற்றியெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க ரெகுலராக அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குவான்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வரும். குவான்ஸில் இருக்க சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் சொல்கிறேன். நம்பர்ஸ், பர்சன்டேஜ், டைம் ஸ்பீட். இதில் எது இன்க்ளூசிவ்னா இந்த ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இந்த ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. இந்த டாபிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா? கிடையவே கிடையாது. பேஸ்ட் ஆன் த கம்பெனி த இம்பார்ட்டன்ஸ் வில் வேரி. ஒரு சில கம்பெனி வந்துட்டு பர்சன்டேஜ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்க்கு நிறையா தருவாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனி வந்துட்டு குவான்ஸுங்கிற செக்ஷனுக்கு வந்து லோ ப்ரையாரிட்டி கொடுத்து வேர்பலுக்கு கூட ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக கூட இது மாறும். இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வேர்பலை ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஆக்சென்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க குவான்ஸ் கொஷின்ஸ் நிறையா கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக வேறு ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனால் தான் உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டே வரும். அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷன், ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கும் அந்த எவாலுவேஷன் டெக்னிக்கோ இல்லை அந்த அதோட ரேஞ்ச் வந்து மாறும், இம்பார்ட்டன்ஸ் வந்து மாறும். சில கம்பெனிஸ் வந்து ப்ராபபிலிட்டி கொஷின்ஸுக்கு ஹை மார்க் எவாலு கொடுக்கலாம். சில கம்பெனிஸ் வந்து டைம் ஸ்பீடு கொடுப்பாங்க. டைம் ஸ்பீடுங்கிறது ஒரு காமனான டாபிக். எல்லா கம்பெனிஸ்லேயுமே இந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லாமே அந்த கிவன் டைமில் கிளியர் பண்ணிட முடியும். அடுத்த டாபிக் வந்து லாஜிக்கல். லாஜிக்கலில் எது மாதிரி கொஷின்ஸ் வரும்னா கோடிங், டீகோடிங், சீரீஸ் கம்ப்ளீஷன், பிளட் ரிலேஷன். இன்னொரு முக்கியமான டாபிக் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக் டைரக்ஷன். இப்போ பிளட் ரிலேஷனில் எது மாதிரி கொஷின்ஸ் வரும்னா உங்களுக்கு தெரியும், ஃபாதர், மதர், ஆண்ட், நெஃப்யூ இது மாதிரி டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. என்ன ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குற கொஷின்ஸ் தான் பிளட் ரிலேஷனில் வரும். டைரக்ஷனில் வந்துட்டு நீங்கள் நார்த்தில் நிற்கிறீங்க, 50 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க, திரும்ப லெஃப்ட் எடுக்கிறீங்க, டவுன் திரும்ப வந்த டைரக்ஷன்லேயே வரீங்க, இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த டைரக்ஷனில் நிற்கிறீங்க, இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். இதுக்கு நீங்கள் மேப்பை வேர்ச்சுவலாக உங்கள் மைண்டில் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பேப்பரில் கொண்டு வரணும். நீங்கள் அந்த அவங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதில் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பேப்பரில் வரையணும். நீங்கள் இனிஷியலாக மேப் வந்து இது மாதிரி டைரக்ஷன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் நீங்கள் சென்டரில் இருந்து இருக்கீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் இப்படி மூவ் பண்ணுற மாதிரி இப்படி மூவ் ஆகுற மாதிரி வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணலாம். இது நீங்கள் எதிரி வேர்ச்சுவலாக இமேஜின் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பேப்பர் இருந்ததுன்னா அந்த பேப்பரில் பண்ணியும் பண்ணலாம். சீரிஸ் கம்ப்ளீஷன்னா உங்களுக்கு தெரியும், 1 இருக்குது, 3 இருக்குது, அடுத்து என்ன வரும். இப்போ நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா அது ப்ரைம் நம்பர் சீரிஸாக இருக்கலாம், இல்லை ஃபேக்டோரியலாக இருக்கலாம். அதை நம்ம பேஸ்ட் ஆன் த லாஜிக் அதை டிசைட் பண்ணி நம்ம பண்ணணும். எந்தெந்த கேட்டகரி ஆஃப் செக்ஷனில் ஒரு சில கொஷின்ஸ் எப்படி எந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ அடுத்த செக்ஷன் வந்து வேர்பல். வேர்பல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களோட கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இங்கிலீஷில் எனஃப் நாலேஜ் இருந்தது, உங்களுக்கு வந்து இதோட மீனிங் என்ன, இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணும், என்ன டென்ஸ் வரணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா வேர்பல் செக்ஷனை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டென்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்பாங்க, கிராமர், அரேஞ்ச்மெண்ட்ஸ், most important thing is synonym and antonym. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மீனிங், இது வந்து ஆப்போசிட் வேர்ட். நீங்கள் நியூஸ் பேப்பர் நிறையா படிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா
ஆர்டிகல்ஸ் நிறையா படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டை கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத நிறையா வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் மீனிங் தேடுவீங்க. மீனிங் தேடுறப்ப அதோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பேரலாகவே அதோட ஆப்போசிட் வேர்டையும் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நியூஸ் பேப்பரோ இல்லை எது வேணால் படிக்கலாம், ஒரு பிளாக் கூட படிக்கலாம். பிளாக் எல்லா வேர்ட்ஸுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வேர்பல் செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டென்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இது மாதிரி செக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸில் கேட்பாங்க. கிராமரும் ஃபில் இந்த பிளாங்க்ஸில் கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன வரணும், இது எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு கண்டென்ட்டை ரீட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் கொடுத்து சில கொஷின்ஸ் கொடுத்து அதெல்லாம் அந்த கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த ஆன்சர்ஸ் வந்து அந்த பேராகிராஃப்குள்ளேயே இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். கொஷின் ரொம்ப டேரெக்டாக இருந்திருக்கும். அந்த வேர்ட்ஸை நீங்கள் அந்த பேராகிராஃபில் தேடினா அதோட அதர் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அந்த இன்னொரு ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸை நீங்கள் ஆன்சராக போட்டுருவீங்க. ஆனால் இங்கே கேட்குற கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். உங்களால் வந்துட்டு அந்த கொஷினே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த கொஷினில் இருக்க எக்ஸாக்ட் வேர்ட்ஸை உங்களால் பேராகிராஃபில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த கொஷினில் இருக்க வேர்ட்ஸுக்கு நீங்கள் மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது அதோட சினோனிம் வேர்டோ ஆண்டனிம் வேர்டோ அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை ரிலேட் பண்ணி நீங்கள் போய் பேராகிராஃபை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு அந்த பேராகிராஃப் கண்டென்ட் புரியணும்னா உங்களுக்கு நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பேராகிராஃப் கண்டென்ட் புரியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து வேர்பல் செக்ஷன் ரொம்ப ஈஸியாகும். டிக்ஷனரி கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். டிக்ஷனரியில் இருக்க கண்டென்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 10 வேர்ட்ஸ் அப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். படிச்சுட்டு நம்ம படிக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம மெமரியில் வச்சுக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ரீகால் எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிக்கிற அந்த 10 வேர்ட்ஸை அட் த எண்ட் ஆஃப் த வீக்கோ என்னமோ திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வீக் 10 வேர்ட்ஸ்னா நெக்ஸ்ட் வீக் அந்த 20 வேர்ட்ஸ் 10 + 10, அடுத்த வீக் 10 + 10 + 10 30 வேர்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் க்யூமுலேட்டிவாக பண்ணிக்கிட்டே போகிறப்ப உங்களுக்கு மெமரியும் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்கள் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகியும் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எப்பயுமே ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிங்க. இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து, அதாவது பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்போ தான் வரும். ஸோ பேசிக்லேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக அதை சால்வ் பண்ணி அதை வந்துட்டு அதோட ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணி எந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்டில் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ஆப்டிடியூட் ரவுண்ட் அண்ட் குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை காமிக்கவே முடியும். நல்லா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ஆப்டிடியூடை கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த ரவுண்டுக்கு நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற கண்டென்ட்ஸ்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.